அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள். இந்த குழுமம் சார்பாக நம்ம தினமும் 5 ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 386வது ஹதீஸ்லேருந்து 390வது ஹதீஸ் வரையும் உள்ள ஹதீஸ்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 386வது ஹதீஸ். சூரியன் மறைந்ததும் நாங்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுபவர்களாக இருந்தோம். அதை காணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை கட்டாயம் தொழுதாக வேண்டும் என கட்டளையிடவும் இல்லை, தொழக்கூடாதென எங்களுக்கு ஏவுபவர்களாகவும் இல்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. 387வது ஹதீஸ். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்களா என நான் கேட்கும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹு தொழுகைக்கு முன்புள்ள 2 ரக்காத்துக்களையும் சுருக்கமாக தொழுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்குது. 388வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தான 2 ரக்காத்துக்களில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் மற்றும் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூறாக்களை ஓதுவார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. 389வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டால் வலப்பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள்வார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. 390வது ஹதீஸ். உங்களில் எவரேனும் சுபுஹு தொழுகைக்கு முன்பு 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டால் வலப்பக்கமாக ஒரு கழித்து சிறிது நேரம் படுக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுத், அஹ்மத் மற்றும் திர்மிதி இதில் சஹீஹுங்கிற தளத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.